இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 14 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே காய் வெர்சஸ் கீசமேக்கான ஃபைட்டை காட்டுவாங்க. வெறித்தனமா பேட்டில் பண்ணியிருப்பாரு. கீசமேவோட அந்த ஸ்வாடை அவனை விட்டு ரொம்ப தூரம் கொண்டு வந்துட்டு இப்போ அட்டாக் பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுப்பாரு. 3 பேருமே அட்டாக் பண்ண வரும்போது வாட்டர் க்ளோன் ஜுட்சு யூஸ் பண்ணுவான் கீசமே. 3 பேர்த்தையும் பிடிச்சிரும். இந்த பாயிண்ட்ல கீசமே வாட்டர் பிரசன் ஜுட்சு யூஸ் பண்ணுவான். லீ நெஜி டென்டென் அப்படின்னு கத்துவாரு காய். இதுக்கப்புறமா நருட்டோ சைட் காட்டுவாங்க. அவன் ரசங்கான யூஸ் பண்ணி இட்டாச்சி அடிப்பான். அதுவும் ஷேடோ க்ளோனான்னு பார்க்கும்போது அவனை சுத்தி இருக்க எல்லாரும் நாக் அவுட் ஆகி கிடப்பாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு பக்கத்தால போய் பார்ப்பான். ரொம்பவே கஷ்டப்பட்டு எந்திரிப்பாங்க. பார்த்தா இட்டாச்சியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. கக்காஷி சென்சே எந்திரிக்கிறத பார்த்துட்டு கத்துவான். பார்த்தா அவரும் இட்டாச்சியா மாறுவாரு. பல்ல கடிச்சிட்டு நிப்பான் நருட்டோ. என்ன தாண்டா நடக்குது அப்படின்ட்டு கத்துவான். பாக்கும் டீம் காய் சண்டை போடுறத தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இது ரொம்ப மோசம் அப்படிங்கும். நான் நினைச்சதை விட இந்த பொடியனுங்க வேற லெவல்ல இருக்காங்க அப்படின்பா கீசமே. வாட்டர் பிரசன் ஜுட்சுல மாட்டின 3 பேருமே பாத்தீங்கன்னா நகரம் கூட முடியாம மூச்சு கூட விட முடியாம கஷ்டப்படுவாங்க. காயில செம கோவத்தோட நிப்பாரு. இப்போ எந்த தொல்லையும் இல்லாம சண்டை போடலாமா அப்படின்பா கீசமே. தூரத்துல இருந்து பாக்குற பாக்கணும். இந்த சமயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி ஆயிரும். என்னால ஜஸ்ட் இங்க இருந்து வெயிட் தான் பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ணுங்க காய்ஸ் அப்படிங்கும் பாக்கணும். காய் சண்டை போடுறதுக்கு தயாராகும் போது சாமேஹாடா கீசமையோட கைக்கே வரும். இந்த கிரேட் ஷார்க் ஸ்கின் ஸ்வாட் என்ன மட்டும் தான் அதை யூஸ் பண்றதுக்கு அளவு பண்ணும் அப்படின்பா கீசமே. காயோட கையில அடிபட்டு இருக்கதை காட்டுவாங்க. இன்னொருத்தனோட வெப்பனை நான் கேர்லெஸ்ஸா யூஸ் பண்ணது ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு இப்ப நான் ஏன் வெப்பனை யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு நுஞ்சாக் எடுப்பாரு. லீக்கு கூட பாத்தீங்கன்னா இவரு நுஞ்சாக்கு யூஸ் பண்ற விஷயம் தெரியாது. நெஜி இந்த பாயிண்ட்ல கண்டிப்பா இவன் மோசமான ஆப்போனண்டா தான் இருப்பான். அதனால தான் காயே அவரோட வெப்பனை எடுத்திருக்காரு அப்படின்பா. காய் அவரோட நுஞ்சாக்கு சுத்திட்டு அந்த போஸ்ட்ல நிக்கும் போது பாத்தீங்கன்னா வர ஏர் பிரச்சனைங்கிறதே ஹெவியா இருக்கும். கீசமே சிரிச்சுக்கிட்டே இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல எல்லாத்தோட கண்ணிலையுமே இந்த பேட்டில்ல யார் தான் ஜெயிக்க போறாங்கங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும். இப்போ பாத்திரலாம்டா யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்ட்டு கீசமே அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு வெறி கொண்டு வருவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோஸ் growth அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோவோட 3 பக்கமுமே இட்டாச்சி தான் நிப்பான். நருட்டோக்கு என்ன பண்றதுனே தெரியாது. இது ஷேடோ க்ளோன்ஸ் தானா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அவனோட டூல் பேக்ல கை விடுவான். வேர்க்கும். திடீர்னு பார்த்தா அவனுக்கு சைடுல இருக்க 2 பேத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு அவனுக்கு முன்னாடி இருக்கவனே அட்டாக் பண்ணுவான் குணாயை யூஸ் பண்ணி. இந்த ஒரு பாயிண்ட்ல இந்த டைம் ஸ்டாப் ஆச்சுன்னா அந்தந்த பர்சன் அங்கங்க இருப்பாங்க இல்லையா, சேம் அதே மாதிரி அந்த கிராவிட்டில கீழே விழுகாம அப்படியே தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த இட்டாச்சியோட உடம்புல இருந்து ஏகப்பட்ட காக்கா பாத்தீங்கன்னா அந்த உடம்ப விட்டு ஸ்பிளிட் அப் ஆகி போற மாதிரி இருக்கும். இந்த பாயிண்ட்ல நருட்டோக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. இந்த காக்கால எங்க போகுதுன்னு பார்த்துட்டு இருப்பான். திரும்ப அந்த காக்காலாம் மெர்ஜ் ஆகும். நான் அவனோட கண்களை பார்க்கவே இல்லையே அப்படின்னு நருட்டோ சொல்லும் போது அந்த காக்காலாம் ஒன்னா சேர்ந்து இட்டாச்சி மாதிரி மாறும். அப்புறம் நான் எப்படி இந்த கென்ஜுட்சுக்குள்ள மாட்டினேன் அப்படின்ட்டு கத்துவான். இந்த கண்கள் மட்டும் ஒரே ஒரு வழி கிடையாது தம்பி இந்த கென்ஜுட்சுவை ஆக்டிவேட் பண்றதுக்கு. இதை பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஃபிங்கர் போதும் அப்படின்பா இட்டாச்சி. நருட்டோ வாயை பொளந்துருவான். இதுக்கு முன்னாடி இட்டாச்சி பாத்தீங்கன்னா நருட்டோ கிட்ட விரல நீட்டி என் கூட நீ வர வேண்டிய நேரண்டா நருட்டோ அப்படின்னு இருப்பான் இல்லையா, அத நருட்டோ திங்க் பண்ணி பார்த்துட்டு அந்த டைம்ல தான் நான் கென்ஜுட்சுல மாட்டிருக்கேன் அப்படின்ட்டு கடுப்பாவான். கவலைப்படாத, உன் மேல நான் மங்கேக்கியூ ஷரிங்கான யூஸ் பண்ண மாட்டேன். இன்னொரு வகையில சொல்லணும்னா இப்போதைக்கு என்னால அதை யூஸ் பண்ணவும் முடியாது அப்படின்னு இட்டாச்சி சொல்லவும் என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்ட்டு நருட்டோ கேட்பான். உனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்ல, நீ தூங்க வேண்டிய நேரம் இது அப்படின்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணுவான். நான் ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருந்தேன். நான் இந்த கென்ஜுட்சுல மாட்டிக்கிட்டேங்கிற விஷயத்தை என்னால இப்ப கூட நம்ப முடியல அப்படின்பா நருட்டோ. இந்த டைம்ல பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. ஜிராயா பாத்தீங்கன்னா கென்ஜுட்சுவை பத்தி நருட்டோக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. கென்ஜுட்சுவான்ட்டு ஷாக் ஆவான் நருட்டோ. கென்ஜுட்சுனா அதை ஜஸ்ட் பிரேக் பண்றதுக்கு மட்டும் தான்டா அப்படின்பாரு ஜிராயா. நருட்டோக்கு புரியாது. நான் சொல்றதை மட்டும் தெளிவா கேளு அப்படின்ட்டு கென்ஜுட்சுல ஒருத்த மாட்டிக்கிட்டானா அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பர்விசேஜ்ன்ட்டே இருப்பான். அந்த ட்ரிக்கை சொல்லி தரக்குள்ள பாத்தீங்கன்னா இத்தனை பெர்விசேஜ் போடுறானேன்ட்டு என்னடான்னு கேட்பாரு. எனக்கு ஒருத்தனை கென்ஜுட்சுவை மாட்ட வைக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு கேட்பான். நான் கென்ஜுட்சுல மாட்டிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்க விஷயத்தெல்லாம் சொல்லி தர வேண்டாம் அப்படிங்கும் போது ஜிராயா டீப் பிரீத் எடுப்பாரு. இப்படி இல்ல ரியாக்ஷன் என்கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்ட்டு கத்துவான் நருட்டோ. ஜிராயா இங்க பாரு நருட்டோ, கென்ஜுட்சுங்கிறது எதிரிகளோட 5 உணர்வுகளோட டீல் பண்ற விஷயம். அவங்களோட செரிப்ரல் நர்வஸ் சிஸ்டமோட சக்ரா ஃப்ளோயிங்க உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியணும். இந்த ஒரு நின்ஜுட்சுவை பண்றதுக்கு அதிகமான இன்டெலிஜென்ஸ் வேணும் அப்படின்பாரு. எனக்கு சுத்தமா புரியல அப்படின்பா நருட்டோ. தெரிஞ்ச கதை தானே அப்படின்பாரு ஜிராயா. காண்டோட ஒரு லுக் விடுவான் நருட்டோ. உன்னை யாரும் கென்ஜுட்சுல மாஸ்டர் பண்ண சொல்லல,
சொல்ல போனா நீ கென்ஜுட்சு டைப் ஷினோபி கூட கிடையாதுடா அப்படின்னு ஜிராய சொல்லவும் நிஜமாலுமா அப்படின்பா. ஆமான்னு தலையாட்டுவாரு. அப்படின்னா சரி கென்ஜுட்சு மறந்துடுவோம், வேற ட்ரைனிங்க பார்ப்போம் அப்படின்ட்டு எந்திரிப்பான். அவ்வளோ சீக்கிரமாலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கவும் ஏன் அப்படின்னு நருட்டோ கேட்பான். நிறைய எதிரிகள்னால கென்ஜுட்சு யூஸ் பண்ண முடியும்டா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஹிட்டாச்சி உச்சிகா அப்படின்பாரு. இந்த பேரை கேட்டோன்னா நருட்டோ ஷாக் ஆவான். சொல்ல போனா நான் அதை மறந்துட்டேன், ஈவன் கக்காஷி சென்சேன் கூட அவனோட டெக்னிக்ல மாட்டிருக்காரு அப்படின்னு நருட்டோ சொல்லவும் அதுக்கு தான் இந்த கென்ஜுட்சுவோட நீ எப்படி டீல் பண்ணணுங்கிற விஷயம் உனக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஜிராயா சொல்லவும் சரி அப்படின்பா நருட்டோ. நீ கென்ஜுட்சுல மாட்டி இருக்கும் போது உன் தலைக்குள்ள இருக்க சக்கராவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல உன்னோட ஓன் சக்ரா ஃப்ளோ இருக்கும் இல்லையா, அதை உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ணும் அப்படின்பாரு. சக்ராவோட ஃப்ளோவை ஸ்டாப் பண்றதா என்ன சொல்ல வரீங்கன்ட்டு ஷாக் ஆவான் நருட்டோ. நீ இப்ப வரைக்குமே ட்ரைனிங் எடுத்தில, அதுக்கு நன்றி சொல்லு அப்படின்ட்டு. சக்ரா கான்சென்ட்ரேஷனை நீ சப்கான்சியஸா தெரிஞ்சு வச்சிருக்க, அதை யூஸ் பண்ணி தான் உன்னோட கால்கள்னால நீ இந்த தண்ணி மேல நிக்கிற அப்படின்னு ஜிராயா சொல்லவும் ஆமா அதேதான் அப்படின்பா நருட்டோ. இப்போ இத டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணி பாப்போம் அப்படின்பாரு. ஃபர்ஸ்ட் நான் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சக்ரா ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணும் அவ்வளவுதானே அப்படின்ட்டு சிரிப்பான். இந்த பாயிண்ட்ல தண்ணிக்குள்ள போயிருவான். வெளியே வரும்போது ஜிராயா இருந்துட்டு உன்னை விட பவர்ஃபுல்லா இருக்க ஆப்போனன்ட் கூட சண்டை போடும் போது ஒன் ஷாட்ல உன்னோட சக்ரா ஃப்ளோவை இமிடியேட்டா டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்பாரு. நருட்டோ ட்ரை பண்ணுவான். ஜிராயா அதை பார்த்துட்டு இருப்பாரு. நருட்டோ சைட் காட்டுவாங்க. நருட்டோ கான்சென்ட்ரேட் பண்றது வேற லெவல்ல இருக்கும். இதை மட்டும் பண்ணினா நீ ஈஸியாவே அந்த கென்ஜுட்சுவை பிரேக் பண்ணிடலாம் அப்படின்பாரு. பிரசன்ட்ல இருக்க நருட்டோவை காட்டுவாங்க. அவனோட கான்சென்ட்ரேஷன் யூஸ் பண்ணி அந்த சக்ரா ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணுவான். பயங்கரமா கத்துவான். காய் சைட் காட்டுவாங்க. அவர் பாத்தீங்கன்னா வெறித்தனமா அவரோட நுஞ்சாக்க வச்சு ஃபைட் பண்ணுவாரு. எல்லா அட்டாக்ஸ்ல இருந்துமே டாச் பண்ணுவான். கடைசியா காய் கிக் பண்ண போகும்போது சாமேஹாடால இருந்து ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் வரும். காய் எப்படியோ அவரோட மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிருப்பாரு. ரெண்டு பேருமே ஸ்பிளிட் அப் ஆகி ஃபைட் பண்றதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ஓடும் போது கீசமேயோட வாட்டர் க்ளோன் வரும். ஒரு கொசுவை தட்டி விட்ட மாதிரி தட்டி விட்டுருப்பாரு காய் சென்சே. ரெண்டு பேர்த்தோட ஃபைட்டுமே வெறித்தனமா இருக்கும். லீ என்ன நடக்க போதோன்னு பார்த்துட்டு இருப்பான். 10-10னால மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருப்பான். 10-10 அவளோட லிமிட்டுக்கு வந்துட்டாங்கிற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார் காய் சென்சே. கீசமே அவனோட ஸ்வாட தூக்கி போட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணி வாட்டர் ஸ்டைல் ஷார்க் பாம் ஜுட்சுங்க ஜுட்சு யூஸ் பண்ணுவான். காய் மேல ஸ்ட்ரைட் ஹிட் வைக்கும். அதுக்கப்புறம் ஸ்வாட வச்சுல அட்டாக் பண்றதுக்கு வருவான் கீசமே. எல்லாத்தையுமே தடுத்து இருப்பாரு காய். இவ்வளவு பவரா இரு எனக்கு ஒன்னு தெரியும் அப்படின்பாரு காய் சென்சே. ரொம்ப லேட்டா உனக்கு ஞாபகம் வந்துருச்சுலன்ட்டு பஞ்ச் பண்ணுவான் கீசமே. தண்ணிக்குள்ள போயிருவாரு காய் சென்சே. லீ கத்துவான். 10-10க்கு காய் தோத்துட்டாரோங்கிற ஃபீல் இருக்கும். அவ்வளோ ஈஸியா ஒன்னும் என் சென்சே தோக்க மாட்டாங்கிற ஃபீல்ல லீ இருப்பான். காய் சென்சே அவருக்கு அடிப்பட்ட இடத்துல தொட்டு பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவனை எங்கேயோ நான் மீட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாரு. இந்த ஸ்கோர் ஒன்னும் அவ்வளோ ஈஸியா செட்டில் ஆகல அப்படின்ட்டு கீசமே அவனோட வாட்டர் ஸ்டைல் 5 ஹங்கரி ஷார்க்ஸ் அப்படிங்கிற ஜுட்ஸை யூஸ் பண்ணுவான். ஒவ்வொரு ஷார்க்கா அனுப்பி விடுவான் கீசமே. ஃபர்ஸ்ட் செகண்ட்னு ரெண்டத்தையுமே டாச் பண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா தேர்டோட வாயில மாட்டிக்குவாரு. தலைவன் பஞ்ச் பண்ணாலும் அதுல பெரிய எஃபெக்ட்ங்கிறது இருக்காது. நாலாவது அட்டாக் பண்ணும் காய்க்கு ரத்தமே வந்துடும். கீழே விழுகிற மாதிரி போவாரு. அஞ்சாவது ஷார்க்கு அட்டாக் பண்ண வரும். திடீர்னு பார்த்தா அஞ்சுமே கீழே வந்து செம்ம இம்பாக்ட் கொடுத்துருக்கும். காய் சென்சே அஞ்சையுமே அடிச்சிருப்பாரு. இருந்தாலுமே எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. தலைவன் அந்த தண்ணியோட கிரவுண்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கு அந்த போஸ் பார்க்கும் போதே அப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகும். கீசமே என்னோட 5 ஷார்க்ஸுமே பசியில இருக்கு, உன்னோட எலும்பும் கூட மிஞ்சாதரான்ட்டு சிரிப்பான். 10-10னால தாக்கு பிடிக்க முடியாது. இந்த விஷயத்த லீ அண்ட் நெஜி ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. காய் இதுக்கப்புறமும் நம்ம ஸ்லோவா இருக்க கூடாது அப்படின்ட்டு எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா கீசமே அவன் என்ன பண்ண போறான்னு பாப்பான். The 8 inner gates. First gate, gate of opening, open. Second gate, gate of rest. Third gate, gate of life. Fourth gate, gate of pain அப்படின்னு சொல்லும் போது மேல இருக்க கீசமே அந்த பவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன மாதிரியான பவர் அது அப்படின்ட்டு ஷாக் ஆவான். காய் சென்சே 5th gate, gate of closing, open அப்படின்பாரு. இந்த இடத்துல அவர்கிட்ட இருந்து வர பவர்லயே பாத்தீங்கன்னா அங்க இருக்க அந்த 5 ஷார்க்குமே டெஸ்ட்ராய் ஆகும். கீச மேல வாயை பொளந்துருவான். இந்த ஏரியாவை சுத்தி இருக்க மொத்த இடமுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிரும். அவரோட பவருங்கிறது அவ்வளவு எனாமஸா இருக்கும். லீக்லாம் என்னடா நடக்குதுன்னே புரியாம பார்த்துட்டு இருப்பான். தண்ணி கடியில இருந்து பயங்கரமான சக்கரம் எமிட் ஆயிட்டு இருக்கு, அதனாலதான் இப்படி ஒரு ஏர் பிரஷர் அப்படின்பாங்க. காய் கண்டிப்பா அதை பண்ணிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பார்த்துட்டு இருக்கோம். உள்ள இருக்க காய் சென்சே the 8th inner gates, 6th gate, gate of joy, open அப்படின்னு கத்துவாரு. ரீஜெனரேட் ஆன அந்த ஷார்க்ஸ் கூட மொத்தமாவே புகஞ்சிரும். அந்த ஒரு எனர்ஜியை தாங்க முடியாம கீச மேல போவான். கீழே பார்த்தா காயை சுத்தி ஒரு துளி தண்ணி இருக்காது. எல்லாமே அந்த பிரஷர்லயே தாங்காம அவரை விட்டு எமிட் ஆகி போகும். நெஜி இதுதான் டைம் அப்படின்ட்டு அவனோட சக்கராவை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் பொசிஷன் பார்த்து வச்சுட்டு 8 ட்ரைகிராம் 64 பம்ப்ஸ் பண்ணுவான். வாட்டர் பிரசன்ட் ஜுட்சுல இருந்து ரிலீஸ் ஆயிருவான். 10-10ல வாயை பொளந்துருவா. இதுக்கப்புறமா 2 கீசமேவோட க்ளோனையுமே போட்டு தள்ளுவான். லீ ரிலீஸ் ஆயிருவான். மூணாவதா இருக்க வாட்டர் க்ளோனை லீஃப் ஹரிக்கேன் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணுவான். 10-10னால சுத்தமா முடியாது. நெஜி தான் ஹோல்ட் பண்ணுவான். 10-10 உனக்கு ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தேங்க்ஸ் பண்ணுவான் நெஜிக்கு. எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க 3 பேருமே. கீசமே காயை பார்த்து ஓடிக்கிட்டே இருப்பான். இந்த பாயிண்ட்ல காய் சென்சேவோட ஸ்டாண்ட்ஸை பார்த்த லீ ரொம்பவுமே ஷாக் ஆயிருப்பான். நருட்டோ அவனோட சக்கராவை பயங்கரமா ரிலீஸ் பண்ணுவான். இது இட்டாச்சியோட அந்த க்ரோஸை மொத்தமாவே களைச்சு விட்டுரும். இதை பார்த்த இட்டாச்சி இவன்
இவன் வளர்ந்துட்டான் அப்படின்பான். நருட்டோ செம்ம ரேஜோட அந்த சக்கரா ரிலீஸ் பண்ணுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் எபிசோட் த சீக்ரெட் வெப்பன் இஸ் கால்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா கோனாஹா கிளான் என்சைக்ளோபீடியாங்கிற புக்கை காட்டுவாங்க. நெஜிதா அதை டிஸ்கிரைப் பண்ணுவான். கோனாஹா வில்லேஜ்ல இருக்க ஒவ்வொரு கிளானுக்கும் ஒவ்வொரு எபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் யூகா கிளானை பத்தி பார்க்கலாம் அப்படின்பா டென்டென். ரொம்ப டூ மச்சா போகாத டென்டென் அப்படின்பா நெஜி. டென்டென் அவங்க பியாக்குகான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவா. நாங்க பியாக்குகானை யூஸ் பண்ணி ஆப்போனன்ட்ஸோட சக்ரா பாயிண்ட்டை முதல் கொண்டு பார்க்க முடியும் அப்படின்பா நெஜி. டென்டென் உங்களால பார்க்க முடியாத விஷயம்னே இல்லையா அப்படின்னு சொல்லி கேப்பா. ஆமான்பா நெஜி. இதுக்கப்புறமா 8 ட்ரைகிராம் 64 பாம்ஸ்ங்கிற டெக்னிக்கை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுவான் நெஜி. கிட்டத்தட்ட ஒரு ஷினோபியோட உடம்புல பாத்தீங்கன்னா 64 சக்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு. அதோட மொத்த நெட்வொர்க்கையுமே பிளாக் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம் அப்படின்பா. டென் ஒரே நிமிஷம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்ட்டு ஹினாட்டாவோட தங்கச்சி பேரை கேப்பா. நெஜிக்கு அவ்வளவா தெரியாது. கவுண்டனோடும் எப்படியோ கடைசியில மிஸ் ஹானபி ஹியூகா அப்படின்பா. ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்ட்டு டென் கேட்கும் போது நெஜி கடுப்பாவான். டென் சிரிப்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது.